டின்னர் வரதுக்குள்ள பரவாயில்ல, டீ வரதுக்கு முன்னாடி கிடைச்சது அவங்க சந்தோஷம். ஸோ அவர் எனக்கு வந்து ஜெனரலா பேசுறாரு, எனக்கு பேசுறதோட பாட்டு பிடிங்க, எனக்கு பேச பிடிங்க அப்படின்னு அவரே சொன்னார். பேச முடிச்சவங்க பாடுங்க, சரி பேச முடிச்சவங்க பாடுறதுலாம் பாடிய ஆரம்பிச்சு எனக்கு பிடிச்ச ஒரு 4 வரி அவ்வளவு ரொம்ப கிடையாது. எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா, இருக்கும் நாடு சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கையா, தாய் வேடல்ல. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பாடணும்னு ஆசை, பட் அவ்வளோ தெரியல எனக்கு. ஸோ 4 வரியை பாடணும் அப்படிங்கிறத ஒரு நிலை பாட முடியுது. ஸோ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு பாட்டு. ஸோ அவர் வந்து தலைப்பு கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆஃபீஸர் வெளியே நின்று பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய டிராபிக் ஜாம் ஆகிருந்தது. அந்த டைம்ல வந்து ஆம்புலன்ஸ் நம்ம உங்களுக்கு தெரியாது கிடையாது, நம்ம பிருந்தாவனத்தோடைய எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். பிஸியா இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா, கொஞ்சம் கமர்ஷியல் ஏரியா, இன்னொன்று ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் மீறி ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த லட்சுமி ஹோட்டல் அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பிஸியாக தான் இருக்கும். அந்த ஏரியாவில் 10 ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் க்ரௌட் எப்பவுமே ஆம்புலன்ஸ் வழிவிட மாட்டாங்க, நடக்கவங்களும் வழிவிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஏன்னா நீ பேசிக்கலாம், சுய ஒழுக்கத்தும் பேசிக்கணும் அப்படின்னு கேட்டேன். ஏதோ ஒன்று பேசுங்க, நல்லா தலைப்பாக பேசுங்க அப்படின்னா, சரி ஓகே சுய ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பு கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு. சரி அப்ப தன்னம்பிக்கை குறைச்சிருவோம் அப்படின்னு. தன்னம்பிக்கை குறைச்ச ஒண்ணுமே இருக்காது இல்ல. சுய ஒழுக்கம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கை வந்து நம்ம கைடிங்கிற ஒரு இன்டென்ட் பார்க்கலாம். அதனால வந்து சுய ஒழுக்கமும் வளர்ச்சியும் அப்படின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து பேசும்போது பார்த்தீங்க, நீங்க ஒரு அரசியல்வாதி உங்க முன்னால சொன்னா 4 வாரத்துல 4 பேருக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நம்ம அரசியல்லாம் பேசுற அளவுக்கு நம்மளை சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கவங்க மூலமா இன்னும் அவங்க கூட சார்ந்தவங்க நம்ம சரிப்படுத்திக்கிறது சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம். இதுல இங்க பேச வரும்போது நான் நிறைய பேர் எல்லாம் ஆதி மாதிரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க தெரியுது எனக்கு. நான் தான் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேரோட பேச்ச கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட பேசுறதுனால எனக்கு வந்து கைத்தட்டு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கும், இதெல்லாம் வந்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எங்கும் நீங்க மீட்டோம், எங்களுக்கும் மீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒருத்தர் வந்து வரையறைப்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கள தன்னைத்தானே செலுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தன்னைத்தானே செலுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா வேற யாரும் செலுத்த முடியாது அப்படின்னா எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணலாம். பட் நம்ம மனசுக்கு தான் தெரியும் நம்ம யாரு. கவுண்டமணி சொல்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்மளுக்கே தெரியாது ஊருக்கே தெரியும்ன்ற மாதிரி நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்குள்ள பேசலாம், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேருக்கு வேற யாருக்கும் தெரியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு சுய ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தை பத்தின ஒரு விஷயத்தை வந்து நான் எனக்குள்ள பேசுற விஷயங்கள், நான் எனக்குள்ள கண்ணாடியா நான் பேசக்கூடிய விஷயங்கள் தான். இது உங்களுக்கு மத்தியில் நான் பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது. சோ இது ஒருத்தர் நம்ம எப்படி வரையறுத்து நம்மளை எப்படி நம்ம செதுக்கிக்கிறோம், அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நமக்கு தேவைப்படும், யாரெல்லாம் நம்ம துணை நிற்பாங்க, நம்ம யாருக்கெல்லாம் துணை நிற்க முடியும், இவ்வளவு. ஸோ நிறைய விஷயங்கள் அரசியல் பேசணும்னா அங்க அவ்வளவு கொலை நடக்குது, இங்க இவ்வளவு கொலை நடக்குது, இங்க இவ்வளவு கற்பழிப்பு நடக்குது, இங்க வந்து ஊழல் நடக்குது, இதெல்லாம் பேசிட்டே போவோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி 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 பார்க்கும்போது கை மறுபடியும் இங்கதான் வரும். ஸோ இதுல யார் அரசியல்வாதிகளுக்கும் சொல்ல முடியாது, இல்ல அரசு அலுவலர்கள், இல்ல தொழிலதிபர், ஏதோ ஒரு யாராலும் நமக்கு சொல்லிட்டு போகலாம். பட் எங்க போய் நின்னாலும் கடைசியா நிற்கக்கூடிய ஒரே இடம் நான் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அந்த நான் அப்படிங்கிறது சரியா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு பொதுவான ஒரு விஷயம் சரியாகும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தாழ்மையான கருத்து. இதுல ஏதோ மாற்று கருத்து இருந்தால் தயவு செஞ்சு அதை பற்றி அலசி ஆராய வேண்டாம் என்பதை நான் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். இது ஜென்ரலா நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னும் போது நம்மளை வரையறுக்கணும். நமக்கு அப்படிங்கிற ஒரு இலக்கு இல்லாத ஒரு வாழ்வு வந்து பாத்தீங்கன்னா குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறகு இல்லாத பறவையால் எப்படி பறக்க முடியாதோ அதே மாதிரி தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கோ குறிக்கோளோ இல்லாம எந்த மனுஷனாலையும் ஒரு
அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், அவங்க வாழ்க்கையில ஒன்று போய் அடைய முடியும் அப்படின்னா கண்டிப்பா உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இது யாரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்ப இலக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிச்சு போகும். பிடிச்சு போனா மட்டும்தான் அதுல நம்மளை ஈடுபடுத்த முடியும். அந்த ஈடுபாடு வந்து எதுல இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜெனரலா நினைப்போம் நமக்கு ஒரு தொழில் செய்யறதுலையோ இல்ல படிக்கிறதுலையோ இல்ல பாடுறதுலையோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல இல்லாம பொது நலன்லையும் கொஞ்சம் இருக்கணும். பொது நலன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நம்மளை சரி பண்ணிக்கிறது, நம்ம வீட்டை சரி பண்ணிக்கிறது. இது தவிர பொது நலன் வேற ஏதாவது கிடையாது. ஒரு வீடு சரியாச்சுன்னா 10 வீடு செய்யணும், 10 வீடு சரியாச்சு அப்படின்னா அந்த தேர்வு சரியாகும், அந்த தேர்வு சரியாச்சுன்னா அந்த ஊர் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதான் வந்து ஒரு சமுதாயத்தை நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து நம்மள ஒரு வரைமுறைப்படுத்தி நமக்கு உண்டான ஒரு இலக்கு வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சுற்றுலத்தை தெரிஞ்சுக்கணும், நட்புகளை தெரிஞ்சுக்கணும், சமுதாயத்தை தெரிஞ்சுக்கணும், நாட்டு நடப்புகள் தெரிஞ்சுக்கணும், இங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், செய்ய வேண்டியது தெரிஞ்சுக்கணும் இல்லையோ செய்யக்கூடாத விஷயங்கள் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது. அது என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து அப்சர்வ் பண்ணும்போது மட்டும் இந்த விஷயங்கள்லாம் வந்து தீமை பயன். இப்ப நம்ம சொல்றோம் சொல்றோம் இது சரியா இருக்குமா, இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இது ஒரு நட்புறவை உருவாக்குமா, இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா, இப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த கோவேட்டஸ் நீங்க எப்படின்னா வேற எதுவுமே எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுல எப்படி நம்ம ரோட்டரியில வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பண்றோமோ அதை நம்ம வீட்டுக்குள்ள அது நமக்குள்ள. அதுக்கு நமக்கு வந்து முதல்ல நம்ம வெறுமதியான எத்தனை பேர் நம்ம பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா நான் என்னைங்க போய் என் குழந்தைன்னு சொல்லக்கூடிய நிறையா. எத்தனை பேர் நீ அவங்க லவ் பண்ணிருக்குன்னா அதை குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துல யாரோ உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு யாரும் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா கடைசியில் யாரோ ஒரு எனக்கு எனக்கு பிடிக்கும், எனக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறையும். ஸோ நம்ம ஒரு வெறுமதி, நம்ம வந்து ஒரு நமக்கு மாற்று வேற யாருமே கிடையாது. நம்மளுடைய சிந்தனை செயல்படுதல் நம்மளை தவிர வேற யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கத்துக்கூடிய ஆசை வந்தது அப்படின்னா நம்மளால ஒரு இலக்கு நம்ம நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா உணவு ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ஒழுக்கம், சுய ஒழுக்கம் அப்படின்னு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உணவு, உடை, உறைவிடம். இது ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை. இது சரியா அமைச்சுக்க வேண்டியது. இதுல முக்கியமானது உணவு பழக்கம், உறக்கம். இது ரெண்டும் சரியா இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த நோயுமே நமக்கு வராது, எந்த வகையுமே நம்ம மருத்துவமனைகளை அணுக வேண்டிய அவசியம். ஸோ நம்ம ஆரோக்கியம் இருக்கும்போது, நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது உள்ள ஆரோக்கியம் நமக்கு சிறப்பா இருக்கும். அடுத்தது நமக்குள்ள வந்து நேர்மறை எண்ணங்கள் நமக்கு எப்பவுமே இருக்குது. பக்கத்துல இருக்கும் போதே பக்கத்துல ஆயிரத்தி இவர் எப்படி பிரசிடென்டா நல்லா 2 பேரும் ஒன்னாதான் உட்காந்து நான் செக்ரட்டரி ராஜன் என்ன நினைச்சுக்கலாம், நான் ஒன்னாதான் ஒரே ரூம்ல செக்ரட்டரி ஏற்பாடு, இது எப்படி வந்து எனக்கு முன்னாள் பிரசிடென்டா இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் அங்கே இல்லாம நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்றங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு அக்கறை இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், 4 பேர் நல்லது நினைக்க வேண்டிய ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து நமக்கு தேவையான சிந்தனைகளை மட்டும்தான் நமக்கு வந்து தேவையான சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். இது ஒரு வகையில் ஒரு சுய ஒழுக்கம். இது எல்லாத்தையும் விட வந்து நமக்கு இன்னொன்று தேவை, எதுலையுமே ஒரு கவனக்குறைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு ஒழுக்கம் உண்டாகும். நம்ம அந்த ஒழுக்கம் உண்டாச்சுன்னா நம்மளை நம்ம செதுக்கிக்க முடியும். நம்ம செதுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதாவது நம்ம கூடல நம்ம யாரெல்லாம் சார்ந்து இருக்கோமோ அவங்களும் நம்ம சரி பண்ணலாம். இல்ல நம்மளை யாரெல்லாம் சார்ந்து இருக்காங்களோ அவங்கள நம்ம வந்து சரி பண்ண முடியும். இது சரியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம், அந்த சமுதாயம், அந்த சுற்றம், இந்த நாடு நல்லா இருக்கும். ஸோ தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம். இதை எந்த விதத்தையும் அரசியல எடுத்துக்க வேண்டாம். எல்லா ஊழலுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா குறைகளுக்கும், எல்லா கொள்ளைகளுக்கும், அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தனி மனித ஒழுக்கமே காரணம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்.
பாட்டு பாடுங்க. பாட்டு ரொம்ப பாடுற பாட்டு. மறுமணி பனிமழை பருவனியாகினமலை முகிலெழுந்து முகம் துடைத்து விழியும் வரை நடைபயன் மறுமணி பனிமழை பருவனியாகினமலை முகிலெழுந்து முகம் துடைத்து விழியும் வரை நடைபயன் வாழ வீதியில் மேகமூகலம் காரும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளநிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கண்ணா